தக்காளி சாதம் பண்ண போகிறோம். தக்காளி சாதத்துக்கு நான் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வந்து இல்லை எங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கீரி போடாமல் முழுசாக கூட போட்டுக்கோங்க. எனக்கு காரம் வேணுன்றனால நான் கீரி போட்டிருக்கேன். தேவையான உப்பு எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன். இப்போ கடுகு போட்டுருவேன். வெங்காயத்துக்கப்புறம் பச்சை மிளகா, இப்போ தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்டாச்சு. இப்போ தேவையான நல்லா வதக்கி விட்டாங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க, நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எப்படி நல்லா வதங்கிருச்சுன்னா நல்லா வதங்கிடணும் தக்காளியை. அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? எப்படி நல்லா தக்காளி பாருங்க எப்படி நல்லா மசிஞ்சு வந்துருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சாதத்தை போட்டு பரட்டி எடுத்துக்கணும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக கரண்டியை வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி